இந்த வீடியோவில் நான் உங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்கோடியில் இந்தியாவோட கடைசி மலையான புனிதமான மருந்துவாள் மலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். மருந்துவாள் மலைங்கிற இயற்கையோட பேர் அதிசயத்தில் இருந்து முக்கடல்களான வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் இணைகிற முக்கூடலை காட்ட போகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை முடிகிற இந்த மருந்துவாள் மலை மூலிகைகளால் நிறைஞ்ச ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த, அது மட்டுமல்ல எங்கே பார்த்தாலும் மூலிகைகளால் நிறைஞ்சு வடிகிற ஊற்றுகளையும் காட்ட போகிறேன். மலையில் எங்கே திரும்பினாலும் பார்க்க முடிகிற சிவபெருமானையும், மலை உச்சியில் காட்சி கொடுக்குற ஆஞ்சநேயரையும், திருமூலரும் அகத்தியரும் ஸ்ரீ நாராயண குருவும் ஐயா வைகுண்டரும் தவ செஞ்ச குகையும் அவங்களுக்கு காட்சி கொடுத்த குழந்தை முருகனையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பயணம் 28 பேர் கொண்ட குழுவோட நாகர்கோவில் ரயில்வே நிலையத்திலிருந்து தொடங்குச்சு. நாகர்கோவிலிருந்து பஸ்ஸு சொல்லியிருந்தோம். 28 பேரும் நாகர்கோவிலிருந்து கிளம்பி போகிற வழியில் ஒரு தேநீரை போட்டுட்டு நேராக உங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுக்குற பிரம்மாண்டமான மருந்துவாள் மலை அடிவாரத்தை நோக்கி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம். விக்டோரியா பாட்டியை பைரவர் வந்து வரவேற்கிறாரு. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்துவாள் மலை வந்திருக்கோம். இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தொன்மையான மலை. கிட்டத்தட்ட வந்து தரைமட்டத்திலிருந்து ஒரு 800 அடி உயரம். மேலே வந்து சித்தர்கள் தவம் செஞ்ச குகைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து உச்சியில் ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. உச்சி வர போயிட்டு இந்த மூலிகை நிறைஞ்ச இந்த மருந்துவாள் மலையில் நம்ம மலையேற்றம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நமச்சிவா. மகளை பாருங்கள், நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சு. மலை உச்சி பாருங்கள், மேகத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். மேலே வந்து மேகம்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு சூப்பராக. நம்மளோட கிட்டத்தட்ட வந்து என்னையை சேர்த்து 28 பேர் பெரிய குரூப்போடு வந்திருக்கோம். வேறு லெவலாக இருக்க போகுது இந்த மருந்துவாள் மலையேற்றம். முக்கால்வாசி வந்து இந்த மலைகளில் வந்து படிக்கட்டு ஏறி தான் பாதி மலைக்கு போகணும். அதுக்கு மேலே வந்து நம்ம மலையேற்றம் பண்ணணும். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பாதி மலை வர இந்த படிக்கட்டு இப்படியே தான் போகும். நம்ம கரெக்டாக விடிய காலையில் ஒரு 7 மணிக்கு சூப்பராக ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா அந்த மலையை சுற்றி மிஸ்ட் இருக்குது, நல்லா குளுகுளுன்னு இருக்குது. கன்னியாகுமரியில் போன வாரங்களில் நல்லா மழை பெஞ்சிச்சு. ஆனால் வந்து இப்போ மழை இல்லை, எங்களுக்கு சாதகமாக வானிலை இருக்குது. சூப்பராக மலையேற போகிறோம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த மலை. இங்கே பாருங்கள், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே கிருஷ்ணர் புல்லாங்குழலோடு இருக்கார் பாருங்கள். ஒரு புடைப்பு சிற்பம் சூப்பராக இருக்கார் பாருங்கள். அந்த அவரோட நளினம், அந்த கால் வச்சுருக்க ஸ்டைலு எல்லாத்தையும் சூப்பராக புடைப்பு சிற்பமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலையே ஒரு சிவலிங்கமும் இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான ஒரு இந்த பாறையிலேயே, தாய்ப்பாறையிலேயே குடையப்பட்ட ஒரு சிற்பம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமை அருமை. கிருஷ்ணருக்கும் நம்ம ஐயா சிவனுக்கும் பக்கத்துலேயே ஒரு தீர்த்தம் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா ப்ளூயிஷாக இருக்குது பாருங்களேன். இந்த தீர்த்தத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தாரேன். அருமையான தீர்த்தம் மக்கள். இந்தாங்கோ உங்களுக்கு இந்தாங்க. எத்தனாவது தடவை தண்ணி எப்படிமா இருக்கு? இளநீர் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? இந்த தீர்த்தத்தை பார்த்தா யாராலையும் குடிக்காம இருக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர். இயற்கையான நீரூற்று. நம்ம கிருஷ்ணரையும் நம்ம சிவபெருமானையும் வழிபட்டுட்டு இந்த தீர்த்தத்தில் தண்ணி எடுத்து எல்லாத்துக்கும் தொளிச்சிட்டு தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு மேலே இறப்புறோம். கட்டாயம் இந்த மாதிரி மலைக்கோவில்கள் வந்தீங்கன்னா நீரூற்று கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக அதை எடுத்து குடிச்சிருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. அது மட்டும் இல்லை, இந்த மலை வந்து பேரே மருந்துவாள் மலை. ஒரு காலத்தில் இங்கே வந்து மூலிகையால் மருத்துவம் பண்ணியிருக்காங்க. சரியா, ஒரு பயங்கரமான
ஏகப்பட்ட மூலிகைகள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான மலை. அங்கே வர்ற தண்ணியை நம்ம விடுவோமா? தெரியுமில்ல, நம்ம வந்து ஒரு தீர்த்த பிரியர், சரியா? சிவன் மாதிரி ஒரு தீர்த்த பிரியர். அதனால் எங்கே பார்த்தாலும் தீர்த்தத்தை எடுத்து உங்களுக்கும் தெளிச்சுட்டு நானும் குடிச்சுக்கிறேன். வாங்க மலையேற ஆரம்பிப்போம். இந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பூரிச்சு போச்சு பாருங்கள். இந்த ஒரு அற்புதமான காட்சி. வாங்க அப்படியே தொடர்ந்து மலையேறுவோம். நல்லா சிலுன்னு காத்தடிக்குது. ஒரு அருமையான ஒரு காலை பொழுது மக்களே. பாருங்க, எண்ணி வந்து ஒரு 10 படி தான் ஏறி இருப்பேன். உங்களுக்கு வியூ தெரியுது பாருங்க. கன்னியாகுமரியில் இப்போ நம்ம வந்து ஒரு கடற்கரையிலேருந்து 20 கிலோமீட்டரில் தான் இருப்போம், சரியா? அதனால் மேலே போனால் கடலும் தெரியும். கடல்னால் சாதா கடலில் நம்ம வந்து இப்போ இந்தியாவோட தென்கோடியில் இருக்கோம், சரியா? தென்கோடியில் இருக்கோம். நம்ம ஏறுறது தான் இந்தியாவோட கடைசி மலை, இந்த மருந்துவால் மலை. இதுக்கப்புறம் தான் மேற்கு தொடர்ச்சி மலையே ஆரம்பிக்கும். இதான் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட முடிவு பகுதி. இங்கே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து 3 கடல்களை பார்க்க முடியும். வி ஷேப்பில் நம்ம இந்தியா முடியும், தெரியுமா? அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து மலை உச்சியில் வந்து பார்த்தா அரபிக்கடலும் இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்த 3 கடலும் சங்கமிக்கக்கூடிய முக்கடல்கள் கூடுற இடத்த நம்ம பார்க்க முடியும். ஒரு அற்புதமான விஷயம் இது. கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த தென்னந்தோப்பு கூட்டங்கள்லாம் தெரியுது. மலையேறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வலது பக்கத்து ஒரு பழமையான கோவில் இருந்திருக்கு. நல்ல நிலமையில் இன்னும் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்குறாரு. ஒரு பழமையான கட்டடம் மக்களே, ரொம்ப பழமையான கட்டடம். இந்த இடத்துல ஐயப்பன் காட்சி கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் ஐயப்பன் கோயில் எப்படி இருப்பார், சபரிமலையில் அதே மாதிரி இருக்கார். இந்த இடத்துல விநாயகர் இருக்கார் பாருங்க. இந்த மலையடி வாரத்தில் உள்ள இடங்களை சுற்றியே இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்களும் தீர்த்தங்களும் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது. இங்கே பாருங்கள், சிவலிங்கம், சிவன் இருக்கார். இந்த இடத்துல நம்ம அம்பாள் இருக்காங்க பாருங்கள். அதாவது 8 கைகளோடு இருக்காங்க. 8 கை அம்மன், புரியுதா? அருமையான ஒரு மலை அடிவாரம். உச்சிக்கு போக போகிறோம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, ஐயா துணை வைகுண்டபதி அப்படின்னு. இங்கே வந்து இந்த கன்னியாகுமரி சைடு வந்துட்டிங்கனாலே போதும், ஐயா துணைன்னு சொல்லி ஏகப்பட்ட வாகனங்களில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஐயா வைகுண்டம் இருக்கார் பாருங்க. அவர் வந்து தவம் செஞ்ச ஒரு குகையும் மலை உச்சியில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து பக்கத்துலேயே சாமி தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போயிருப்பீங்க. நாற்காலியை மட்டும் வச்சு உருவ வழிபாடு இருக்காது. உருவ வழிபாடு இல்லாமல் அந்த நாற்காலியை மட்டும் பூஜை பண்ணுவாங்க. அதான் ஐயா வைகுண்டம், சரியா? மேலே இருக்கார். மேலே அவர் தவம் செஞ்ச குகை இருக்குது. அங்கே போவோம். நம்ம மக்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அது பாதி மலையில் இருக்குது. நம்ம வந்து உச்சி வர போகிறோம். இந்த இடத்துல நம்ம விநாயகர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், நாகர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பாறையிலேயே செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பமாக ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள். நம்ம மலையேற வழிகள்லேயே இந்த பாறைகளில் புடைப்பு சிற்பங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே அப்படியே ஏறுறேன். இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்கள். அவருக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து சிவனும் பார்வதிக்கும் ஸ்ரீ ஜோதிலிங்கம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன்னு தனி ஒரு சன்னதியாக இருக்குது பாருங்கள். ஒரு பழமையான கோவில் அடைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4-5 நாட்களாக மழை பெய்யறனால இந்த மலை வந்து அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. ஈரப்பதமாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. மெதுவாக போங்க. இந்த சின்ன கரடு முரடான பாதையை கடந்துட்டால் படி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. மருந்துவால் மலை பாதுகாப்பு இயக்கம்னு குப்பைத்தொட்டி வச்சுருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி புனித தலங்களுக்கு வரும்போது குப்பைகளை கொட்டாதீங்க எங்கேயுமே. இந்த குப்பைத்தொட்டில் போட்டுருங்க. அப்படியே சாப்பாடு கொண்டு வரீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரும் இலையும் எடுத்துக்கோங்க, அதில் கட்டி கொண்டு வாங்க. மலையேறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன குகை இருக்குது பாருங்கள்.
ஒரு சின்ன குகை உள்ளக்க வந்து ஒரு ஆள் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரியான குகை பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு மேடை இருக்குது. படியேற ஆரம்பிக்க போகிறோம். நம்ம மக்கள் எல்லாருமே மேலே போயிட்டாங்க. நம்ம முருகேஸ்வரி அம்மா மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் பொறுமையாக நம்ம நின்று கூட்டிகிட்டு போவோம். இன்றைக்கி நம்ம மட்டும் மலை ஏறலை, நம்மளோட ரொம்ப மக்கள், இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ரொம்ப மக்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏறுற படிக்கட்டு ஃபுல்லாமே இந்த பாறை தாய்ப்பாறை இருக்குது பாருங்கள், இதுலேயே வெட்டப்பட்ட படிக்கட்டு சரியா. அதனால் கொஞ்சம் செங்குத்தாகவும் கொஞ்சம் லைட்டாக வழுக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஏறணும். நம்மளோட ஏகப்பட்ட மக்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாமே இந்த குப்பை தொட்டி இருக்குது. யாராவது வாட்டர் கேன் எதுனா கொண்டு வந்தாலும் போட்டுருங்க சரியா. ஏன்னா இது வந்து சாதாரணமான மலை இல்லை, ரொம்ப பாரம்பரியம் கொண்ட மலை. ஒரு 2000-3000 வருஷங்களாக இங்கே வந்து இந்த குகையில் வந்து ரொம்ப சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க. அகத்தியர், அத்திரி மகரிஷி, அதுக்கப்புறம் வந்த ஸ்ரீ நாராயண குரு, அப்புறம் ஐயா வைகுண்டர் அப்படின்னு ஏகப்பட்ட சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் மேலே உள்ள மலை குகையில் தவம் செஞ்சுருக்காங்க சரியா. அதனால் யார் வந்தாலுமே குப்பையை இங்கே போட்டுறாதீங்க. குப்பை போட்டால் அதுக்கு உண்டான விளைவு உங்களுக்கு வந்துடும். நல்ல ஒரு காற்றோட்டம் சரியா. ஏன்னா நம்ம வந்து முக்கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கோம், கடற்கரை ஓரத்தில் இருக்கோம். கடற்கரையிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருப்போம். அதனால் நல்ல காற்று மக்கள். பாருங்கள், நம்ம மலை ஏறி பரமார்த்த லிங்க சுவாமி சிவாலயத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு 200-300 படிக்கட்டு தாண்டினா அந்த மலைக்கோவில் இருக்குது. பாருங்கள், அப்படியே நம்ம மலையேறி வந்தால் இங்கே ஒரு சின்ன மலைக்கோவில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த பாறைகள்லையே குடையப்பட்ட குடைவரை கோவில்கள் சரியா. இது வந்து பரமார்த்த லிங்கேஸ்வரர் ஆலயம்னு போட்டிருக்காங்க. உள்ள சிவன் இருக்கார். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் ஒரு சுனை, சூப்பரான சுனை இருக்குது பாருங்கள். பரமார்த்த லிங்கேஸ்வரர் வந்து ஒரு குடைவரை கோவில். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு குகையெலாம் இருக்குது பாருங்களேன். இவங்க இங்கே சிவன் இருக்கார். எல்லாமே பாறைகள், தண்ணி என் மேலெலாம் சொட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாமே குடைவரை. இவங்க சின்ன பாதை தான் தெரியுதா, இது ஒரு சின்ன குடைவரை, சின்ன வாசல் தான் பாருங்கள். இது ஃபுல்லாக பாறை. இந்த வாசல் வழியாக வெளியே போகணும். இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்கள், அப்புறம் நாகநாதர். எல்லாமே வந்து ஒரு புடைப்பு சிற்பம், பாறையிலேயே குடைப்பட்டது. கோவிலுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் இங்கே ஒரு சுனை இருக்குது. நல்லா ஒரு ஆழமான ஒரு சுனை சரியா. மேலேருந்து தண்ணி சொட்டி இது நிறையுது. இதெல்லாம் எந்த காலத்துலேயும் வத்தாத மக்களே. ஒரு அருமையான இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு ஊற்று. எல்லா பக்கட்டும் ஒரே அதிசயங்களாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இவர் யாரும் தெரியும். இவர் தான் ஐயா வந்து நாராயண குரு. இவர் ஐயா, இவர் வந்து தவம் செஞ்ச குகையா அது? முதல்ல இருந்த இடம். இவரோட வரலாறை படிங்க. ஸ்ரீ நாராயண குரு அவர் வந்து மலையடிவாரத்தில் தவம் செஞ்சுருக்காரு பாருங்க. இந்த குகையில் வந்து ஸ்ரீ நாராயண குரு அவங்க வந்து தவம் செஞ்சு வரம் பெற்றிருக்காங்களாம். அதாவது வந்து நம்ம முருகன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து அவருக்கு வரம் கொடுத்துருக்காராம், காட்சி கொடுத்துருக்காராம். பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் அவருக்கு முக்தி அடைஞ்சாராம். இங்கே இருந்தால் முக்தி அடைஞ்சிருக்கு. இங்கே இருந்தால் நம்ம ஸ்ரீ நாராயண குரு அவங்களுக்கு வந்து முக்தி கிடச்சிருக்கு சரியா. அவர் வந்து ஒரு மகான் சரியா. 1800 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். ஒரு சீர்திருத்தவாதி. ஒரு மதத்துக்கு ஜாதிக்கு மக்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுறதுக்கு எதிராக வந்து
அப்போவே குரல் கொடுத்தவர் ஒரு மகான். சரியா? இந்த குகையில் திருமூலர் தவம் செஞ்சுருக்காரு. மக்களை பாருங்கள், திருமூலர் நினைவு குகை அப்படின்னு போட்டிருக்காங்க. திருப்பணி வந்து 1986 போட்டிருக்காங்க. பாருங்களேன், 30 வருஷம் கொண்டு இங்கே இருக்க. என் பேர் பிரதாபன். 30 வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க. அவளை பாருங்கள், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு நடுவுலையே, ஆலமரத்தோட அரவணைப்புலையே இந்த குகை இருக்குது பாருங்கள். இது வந்து திருமூலர் தவம் செஞ்ச ஒரு குகையா. இது வந்து நம்ம ஸ்ரீ நாராயண குரு தவம் செஞ்ச குகைக்கு மேலே இருக்குது. எல்லாமே பாறைகளாலேயே குடையப்பட்டது. மேலேயும் ஒரு அமைப்பு இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம ஆஞ்சநேயரோட ஒரு புகைப்படத்தை வச்சு வழிபடுறாங்க. சாதாரணமான இடம் இல்லை மக்களே. திருமூலர் தவம் செஞ்ச குகைக்கு பக்கத்துலேயே சிவலிங்கமும் இருக்குது. இங்கே வந்தோடனே முதல் தரிசனம் வந்து நம்மளோட பைரவர் தரிசனம் தான். நம்ம ஸ்ரீ நாராயண குரு தவம் செஞ்ச குகையவும் திருமூலர் தவம் செஞ்ச குகையும் விட்டு மேலே போனோம்னா இங்கே பைரவர் இருக்கார். ஐயா திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு குகை. இந்த குகையும் நம்ம ஐயா ஸ்ரீ நாராயண குரு அவர் வந்து தவம் செஞ்சது. சரியா? நல்ல பெரிய குகை மக்களே. இந்த குகையும் அந்த குகையும் பக்கத்தில் இருக்குது. திருமூலர் தவம் செஞ்ச குகையும் இதுவும் பக்கத்தில் இருக்குது. இந்த குகையில் வந்து 3 நாள் மட்டும்தான் ஸ்ரீ நாராயண குரு ஐயா வந்து தவம் பண்ணியிருக்காங்க. மிச்ச நாட்கள் வந்து மேலே உள்ள அந்த பிள்ளைத்தடம் குகையில் தான் தவம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து ஸ்ரீ நாராயண குரு ஐயா இருக்கார் பாருங்கள். அவர் தவம் செஞ்ச ஒரு குகை தான். 2 குகை இருக்குது அடிவாரத்துலேயே. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஊற்று மேலே இருந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கீழே போகுது. இந்த போயிட்டுருக்கு. மலையடி வாரத்தில் போய் கீழே உள்ள குளத்தை நிரப்புது மக்களே. நாங்கள் அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். பால் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. ஒன்றையும் பார்த்து நான் பிரமிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியே ஒரு 50 படிக்கட்டு மேலே ஏறி வந்தால் இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன குகைகள், சுனைகள், கோவில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை. மேலே ஏறி வந்தால் அங்கே ஒரு சுனை இருக்குது பாருங்கள். புடைப்புச்சிற்பங்களை பாருங்கள். சிவனும் பார்வதியும் முருகரும் விநாயகரும் புடைப்பு சிற்பமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். முருகன் வந்து மயிலில் உட்காந்துருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த ஒரு சுனை வருது பாருங்கள். அந்த சுனை இவங்க 4 பேர்த்தையும் நினைக்கிது பாருங்கள். தெரியுதா? 4 பேரையும் நினச்சி உள்ளக்க விழுகுது. அற்புதமான சுனை. இந்த மாதிரி சுனைகள் இந்த மலையில் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் வீணாக்காமல் இந்த மாதிரி ஒரு பாறையிலே குடஞ்சி எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறாங்க. சூப்பர். இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இங்கே உங்களால் பார்க்க முடியும், 2 படிக்கட்டு பார்க்க முடியும் பாருங்கள். அது வந்து இப்போ குடையப்பட்ட படிக்கட்டு, இது வந்து பழைய படிக்கட்டு பாருங்களேன். இந்த மாதிரி படிக்கட்டை நீங்கள் எல்லா மலைகள்லையும் பார்க்க முடியும். இது வந்து நேராக அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. இது கொஞ்சம் ஈஸியாக இப்படி போயிடுது பாருங்கள். இந்த படிகளை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம வந்து ஒரு பழமை விரும்பி, சரியா? எது பழமையாக இருந்தாலும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறதுல என்னையை விட்டால் ஆள் யாரும் இல்லை. மலையோட வியூவை பாருங்கள். அதான் உச்சி. கிட்டத்தட்ட நம்ம வந்து மலையோட ஒரு நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி கோவிலே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடல் இன்னும் நம்ம உச்சிக்கு போவோம், உங்களுக்கு சூப்பராக தெரியும். இந்த முக்கடல்கள் கூடுற இடம் சூப்பராக தெரியும். இந்த ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் கீழே இருந்தே பார்க்கலாம், நல்லா தெரியும். இந்த ஆஞ்சநேயர் கோவிலும் ஒரு பாறைகள்லேயே குடைப்பட்ட ஒரு குடைவரை தான். சரியா? இங்கே இருக்கிறது முக்கால்வாசி குடைவரையாக தான் இருக்குது.
முரேஸ்வரிமா, ஆஞ்சநேயர் கும்பிட்டியா? திவ்ய தரிசனம். ஆஞ்சநேயருக்கு முன்னாடியே பாருங்க ஒரு சின்ன மண்டபம், அதில் அவரோட கொடி பறக்குது. அப்படியே இப்படி திரும்பினீங்களா இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க. ஐயா வந்து அவல் கொடுக்குறாரு, அனுமனுக்கு படித்தது. உள்ள வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து 2 சிற்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து அமர்ந்த குளத்துலையும் ஒன்று நின்ற குளத்துலையும் நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு சூப்பரான ஒரு குடைவரை ஒரு கோவில் ஆஞ்சநேயருக்கு. நம்ம முருகேஸ்வரி அம்மா சங்கநாதம் குறிச்சு விட்டுறாங்க. அதுலேயே சங்கநாதத்திலேயே ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல வேற செய்கிறாங்க. நம்ம ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன மண்டபம் இருக்கு பாருங்க, தியானம் பண்ற மாதிரி. இதுக்குள்ள உட்கார்ந்தா எல்லா பக்கத்துல இருந்து காத்து வருது, நல்லா இருக்கு. இங்க இருந்து நம்ம மக்கள்லாம் கீழே இறங்குறாங்க. நம்ம வந்து இன்னும் அவ்வளவு தூரம் போகணும். நல்ல காத்தடிக்குது, நல்ல காத்து. எப்பேற்பட்ட ஒரு குடைவரை பாருங்க. அந்த காலத்திலேயே சூப்பரா பாருங்க மண்டபங்கள் உட்கார்ற இடத்தோட கட்டியிருக்காங்க பாருங்க. ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு திரும்ப கீழே இறங்கி அந்த தீர்த்தம் வழியாக திரும்ப மேலே மலை உச்சிக்கு போகிறோம். நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள். இருக்கிற குப்பையெல்லாம் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். சரியா? மேலே போகும்போது யாராவது பிளாஸ்டிக்கு வச்சுருந்தாங்கன்னா கீழே போட சொல்லாதீங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. நீங்களும் ஏதாவது மலைக்கு போனீங்கன்னா பார்க்குற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. இந்த ஆஞ்சநேயர் கோவிலேருந்து நம்ம ஏற ஆரம்பிக்க போகிறோம். இன்னுமே வந்து கொஞ்சம் மலையேற்ற பாதையாக தான் இருக்கும், படிகள் இருக்காது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே பாறைகள் இருக்கும், அதை பிடிச்சி ரொம்ப சேஃபாக போகணும். அது பார்த்தனே ப்ரோ, பார்த்து சறுக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தம் பண்ணுறது. நல்லதுதான். ரொம்ப பேருக்கு விழிப்புணர்வு வந்து பிளாஸ்டிக்லாம் எடுத்தால் நல்லது. போடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ என்ன சுத்தம் பண்ணி இன்னும் ஃபுல்லாக போகல பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் பிளாஸ்டிக் இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப கீழே இருக்குது. தயவுசெய்து இங்கே வந்தீங்கன்னா குப்பை தயவுசெய்து போடாதீங்க. போகிற வழி ஃபுல்லாமே இந்த நீரூற்று ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கங்கே நல்லா வழுக்குது. வயசானவங்களாம் வந்தீங்கன்னா பார்த்து போகணும். உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் இருக்குது. சரியா? வழி தெரிலன்னு சொல்ல முடியாது. சூப்பரான பாதையே இருக்குது மலைக்கோவிலுக்கு. இப்போ தான் பாதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மலையேற்ற பாதை மாதிரி ஆயிடுச்சு, படிகள்லாம் இல்லை. பாதை வந்து கரடு முரடாக தான் இருக்குது. பாருங்க முருகேஸ்வரி அம்மா வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு இப்போ இதில் ஏறணும் செங்குத்தா. இன்றைக்கி வந்து கதாநாயகியே நம்ம முருகேஸ்வரி அம்மா தான். வாங்க வாங்க வாங்க, உங்களோட சாகசத்துக்கு நாங்கள் வந்து தலை வணங்குகின்றோம். அடுத்து வந்து உங்களை வரவேற்கிறது இந்த மேடு. இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது தெரியுமா? கரடு மோடாகவும் இருக்குது, ஸ்டீப்பாகவும் இருக்குது, வளர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்படியே பொறுமையாம்மா, அம்மா பிடிச்சி பொறுமையாக வரலாம். அவசரமே இல்லை. அவங்கள முருகேஸ்வரி அம்மா பிடிச்சாலும் வேணாப்பா நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கே பாருங்க குப்பையை எடுத்துகிட்டு இறங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய புண்ணியம். ரொம்ப பேர் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டீம் போனாங்க, இப்போ பாருங்கள் முடையாக இறக்குறாங்க பாருங்கள். அப்போல்லாம் குப்பை அதிகமாக இருக்குது. வர்ற மக்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறணும். குப்பையை போடாமல்
எந்த விலங்கையும் துன்புறுத்தாமல், எந்த மர செடி கொடிகள்லாம் உடைக்காமல், செருப்பு வந்துருச்சுன்னா அதை கையில் எடுத்துகிட்டு போகணும், போட்டு போகக்கூடாது, இவ்வளோ இருக்குது. இதனால தான் வந்து வெள்ளையங்கிரி மலையில் செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு ஒரு தடையே போட்டாங்க. ஏன்னா வந்து செருப்பு வந்துடும், வீட்டுக்கு போடுற செருப்பெல்லாம் போட்டு போயிடுவாங்க, இங்கே செருப்பு வந்துடும், அப்படியே போட்டு வந்துடுது. அந்த செருப்பே வந்து கிலோ கணக்கில் ஆகி அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க கொண்டு வர்றதுக்கெலாம். அதனால் செருப்பு வந்துருச்சுன்னா பேக்லேயே வச்சு கொண்டு போயிருங்க. குப்பைகளை மலைகளில் கொட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். குப்பை தொட்டி எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியுது. சரியா, நம்ம மருந்துவாழ் மலை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், மேலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குது. அது இந்த பாறையில் சொட்டி நம்ம போகிற பாதையில் விழுகுது பாருங்கள். பார்க்குற மக்கள் எல்லாரும் நம்ம முருகேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடணும். சரியா, கண்டிப்பாக வாங்க. விருப்பத்தை கேட்டிங்களா? எல்லா சித்தர் வாழ்ந்த மலைகளுக்கும் போய் இங்கே நாதம், சங்குநாதம் வாசிக்கணுமா. பாருங்க, இப்படியே நம்ம போகிறோம். ரொம்ப மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மக்கள். அந்த பாதை கொஞ்சம் செங்குத்தாக மேலே ஏறுது பாருங்க. இப்போ நம்ம ஏறுற இந்த பகுதி ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பாருங்க, வேற லெவல். நம்மளோட இன்றைக்கி வந்து பெண்கள் அதிகம். சரியா, பெண்கள்லாம் கண்டினியூஸாக நம்மளோட மலையேறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா, எப்பயுமே நம்ம மலையேறும் போது சூரிய பகவான் நம்மளை வச்சு செஞ்சிருவார். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கறக்கிற ஓரமானி இருக்கிறனால இந்த வருண பகவான் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு. காற்றடிச்சு சோர்வே இல்லை, சோர்வு இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்கோம். போட்டோம். ஆமாம், தமிழிசை அம்மா என்ன இங்கே நிற்கிறிய? போட்டோம் பார்த்து, அந்த குச்சிலாம் வழுக்கும். நான் வரவா, கைத்தரவும் வேணாம்னு சொல்கிறீங்க. பார்த்து வாங்க. அந்த கம்பை தூக்கி போட்டு ஏறுங்களேன், க்ரிப்பாக இருக்கும். சூப்பர். அங்கே பாருங்கள், மணிவண்ணன் சாரை பாருங்கள். அவரெல்லாம் பாருங்கள், 16 வயசு பையன் மாதிரி திடுறாரு. சார், மணிவண்ணன் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னையோட கதாநாயகி வந்து நம்ம முருகேஸ்வரி அம்மா தான். வீட்டில் அவங்க பசங்களாம் பார்ப்பாங்க. அம்மாவுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பொறுமையாக வரலாம். நம்ம அப்படியே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முருகேஸ்வரி அம்மாவை உச்சிக்கு கூட்டி போயிடுவேன். நல்ல காற்றடிக்குது, உங்களுக்கு தெரியுதா? சுற்றி அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்தோம் பாருங்கள், அது வர படிக்கட்டு நல்லா இருந்துச்சு. அம்மா ஈஸியாக வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஏறுற பாதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அடி உங்கள் பாதத்தை தூக்கி மேலே வைக்கணும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இப்போ போகிற பாதை. உங்களால் வந்து சப்போஸ் இந்த மாதிரி மலைகளில் ஏற முடியாட்டி நீங்கள் வந்து அந்த படிக்கட்டு பாதையிலே வந்து ஆஞ்சநேயர் வர வந்துட்டு போயிருங்க. ஆனால் மேலே தான் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, முக்கியமான குகைகள்லாம் இருக்குது. மக்கள் எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. நானும் முருகேஸ்வரி அம்மாவும் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். 4 காலில் வந்துக்கிட்டு இருக்கியா? பார்த்து பொறுமை. நிற்கும் போது தடுமாறாமல் சமதள பாதையில் நல்லா இல்லைங்க. இன்னும் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மலை ஏறினா நம்ம உச்சிக்கு போயிடலாமா? சரியா, நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள். பாதைனா பாதைலாம் இல்லை, அப்படியே நம்ம ஏதாவது பாறையை பிடிச்சி அப்படியே தவி மேலே வர வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு இங்கே ஹைவே தெரியுது பாருங்கள், ஹைவே தெரியுது. அங்கே வந்து உங்களுக்கு கடல்லாம் தெரியுது பாருங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மலையை வந்து தவறவே விடக்கூடாது அப்படின்னா நான் இந்த மலையை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து வந்ததுலேருந்தே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் தான்.
அம்மா வந்து தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் பேசணும். ஏன்னா அப்போ தான் அவங்க தொடர்ந்து கைவிடாமல் ஏறுவாங்க. அதனால தான் தொடர்ந்து அவங்க பின்னாடியே இருந்து ஏதாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க இவ்வளோ பாதையை கடந்து வந்துட்டாங்க பாருங்கள். இந்த ஒரு மலை முகடை பாருங்களேன், ஒரு விசித்திரமாக இருக்குல்ல, ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி இருக்கானா. ஒரு மலை ஏறிட்டு வந்துட்டோம். ஒரு பெண்டு திரும்பினா இந்த பாதை பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு படிப்பாதை மாதிரியே இருக்குது. ஆனால் பாறை தான் சரியா. ஒரு குறுகலான பாறை பாருங்கள். மலை உச்சியை நெருங்க நெருங்க இந்த மருந்துவால் மலை வந்து ரொம்ப செங்குத்தாக மேலே போய்கிட்டே இருக்குது சரியா. இப்போ நம்ம போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பக்கத்து சொனம் இருக்குது, இந்த தண்ணி வடிது பாருங்கள், அதில் வச்சிங்கன்னா வழுக்கும். அதனால் பார்த்து பிடிச்சி ஏறுங்க. அப்படியே மலை ஏறி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நீர் விட்டுரு பாருங்கள், அப்படியே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இடத்த பாருங்கள், ஒரு பாறை அப்படியே வீட்டோட மேற்கூரை மாதிரி நிற்கிது. அங்கேருந்து ஒரு சுனை வந்துக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து ஒரு சின்ன அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு சின்ன குகை, அதோட வாசல்ல இருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பயங்கரமான சரிவு. இதில் பாருங்கள், அம்மா ஏறி சூப்பராக வந்துட்டாங்க. வழி இதானா? இந்த ஒரு வழி போகுது, அப்புறம் இந்த ஒரு வழி போகுது. இப்படியே தான் போகணும். இங்கே பாருங்க, படி வெட்டியிருக்காங்க பாருங்க. இருங்க, நான் கம்மா வைக்கிறேன். அம்மா இந்த பாறையை பிடிச்சிக்கிட்டே வாங்க, இந்த ஓரத்துலேயே வந்துங்க. வியூ பாருங்க, இங்கேருந்தே கடல் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே போவோம், மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ நிற்கிறது வந்து இந்த ரெண்டு பெரிய மலை சிகரங்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு நடுவில் உள்ள ஒரு இடைவெளி, நல்ல ஒரு சந்து மாதிரி இருக்கவும் நல்ல காற்று. புராண காற்று வேற லெவல், வேற லெவல். வெயில் வந்துருச்சு, இருந்தாலும் வந்து வெயில் சுத்தமாக எங்களுக்கு தெரியல. நல்லா காற்று போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பரவாயில்ல, செங்குத்தா இல்லை, செங்குத்தாலாம் ஏறி வந்தாச்சு பாருங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்ம வந்து அந்த அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த மலை உச்சிக்கு போகணும் சரியா. இங்கே பாருங்க வியூவை, இங்கேருந்தே உங்களுக்கு கடல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பெரிய ஹைவே போகுது, அதை தாண்டி லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாமே தென்னை மரங்கள் தான். அதுக்கு அங்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு சர்ச் இருக்குது, அதையும் தாண்டி ஃபுல்லாமே கடல் தெரியுதா. கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாமே பச்சை கலரில் இருக்குது, அங்கிட்டு ப்ளூ கலரில் இருக்குது, ஃபுல்லாக கடல் தான். இப்போ தான் நாங்கள் வந்து சூரியனை பார்க்குறோம் பாருங்கள். இவ்வளோ நேரம் மலைக்கு பின்னாடி இருந்துச்சு, இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ தான் சூரியனை பார்க்குறோம். இங்கே இந்த பாதை செங்குத்தாக போகுது பாருங்கள். நம்ம முருகேஸ்வரி அம்மா இங்கே மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க.
ஏற முடியாட்டி மற்றவங்களாம் வந்து ஏற முடியல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க விடாப்புடியாக நான் மலையேறியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் படுறாங்க. இருந்தாலும் விடாப்புடியாக மலையேறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வேறு லெவல். கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. வந்துடுறீங்களா? இப்படியே வாங்க, இப்படி வாங்க. அம்மா இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வாங்க. அப்படி வந்துடுறீங்களா அப்படி வரீங்களா? நீ பார்த்து போ சாமி. நீங்கள் வாங்க. வந்துடுவேன் 4 கால் பாய்ச்சல் வந்துடும். 4 காலில் பாய்ச்சலில் வராங்க. 4 கால் பாய்ச்சலில் அவங்க தைரியத்துக்கு தான் வந்து பாராட்டுக்கள். நம்ம ஏற ஏற ஒரு பிரம்மாண்டமான வியூ தெரியுது பாருங்க பின்னாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சிங்கம் மாதிரி அம்மா 4 கால் பாய்ச்சலில் அப்படியே கர்ஜனையோடு வராங்க. சிரிக்க முடியலையா? அது மாதிரி மக்களே, உங்களுக்கு வந்து உடலில் ஏதாவது நோயோ இல்லை ஏதோ குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மன ரீதியாகவோ ஏதோ பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு சின்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மருந்துவால் மலை வாங்க. மலை உச்சி கூட வர வேணாம். இந்த அனுமார் கோயில் வந்து பாருங்க, படியேறி அது வர வந்து அந்த தீர்த்தத்தில் தண்ணி குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு போங்க. ஏன்னா இது வந்து அப்பேற்பட்ட இடம். மூலிகையால் நிறைஞ்ச மலை, சுற்றி இந்த மலை சுற்றியே மூலிகை நீர் தான் எங்கே பார்த்தாலுமே. கண்டிப்பாக வந்து அப்படி ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா வந்துட்டு போங்க, சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஒரு நம்புனா எல்லாமே சரியாகும். எல்லாமே உங்கள் மனசு சொல்கிறது தான். நீங்கள் சரியா மனசில் ஒரு விஷயத்த நம்பி இங்கே வந்தால் சரியாகும்னு விதைப்போம், சரியாயிரும் 100%. அப்படித்தான் நம்ம முருகேஸ்வரி அம்மாவும் ஒரு வேண்டுதலோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேற நம்மளும் வந்து வேண்டிக்கிடுவோம். மலை உச்சியில் வந்து சாதாரணமானவர் இல்லை, மேலே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு பயங்கரமான சக்தியும் உடல் வலிமையும் கொண்டவர். இந்தியாவோட தென்கோடியில் இருக்கும். இங்கேருந்து கடல் கண்ணுக்கு தர்ற தூரம் தான் இருக்குது பாருங்கள். இலங்கை வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் கடல் வழியில். ராவணனுக்கும் நம்ம ராமருக்கும் சண்டை நினச்சி பாருங்கள். அப்போ வந்து லட்சுமணன் வந்து காயப்படுறாரு. அந்த காயத்தை சரி செய்கிறதுக்கு நம்ம ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, மகேந்திரகிரியிலேருந்து ஒரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றாரு. அந்த சஞ்சீவி மலையிலேருந்து முதிர்ந்த சில பாகங்கள் தான் இந்த மருந்துவால் மலை அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்போ வந்து ராமரோட தம்பி லட்சுமணரோட காய தீர்க்க ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்த மலையில் விழுந்த ஒரு சிறு பகுதி அது எப்படி மூலிகை இல்லாமல் இருக்கும்? அதுவும் சஞ்சீவியாக தானே இருக்கும். இதுவும் ஒரு சஞ்சீவி தான், சஞ்சீவி மலை தான். இங்கே வந்தால் எல்லா நோயும் சரியாகும். மலை உருவானதுக்கு இப்படி ஒரு இதிகாச புராண தகவலும் இருக்குது. அங்கே இங்கே பாருங்கள், நம்ம விக்டோரியா பாட்டி இன்னும் நம்ம சில மக்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோவில் இருக்குது. அங்கே பாட்டி சாமி கும்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? சரி சரி சரி, பார்த்து இறங்கி வாங்க. விக்டோரியா பாட்டியை பார்த்தீங்களா? புயல் வேகத்தில் போயிட்டு புயல் வேகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே மேலே கொடுத்த அவள் வேற கொடுக்குறாங்க. எல்லா மக்களுமே கண்டிப்பாக வரணும். நீ இன்னொரு தடவை கூட வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வா. என்ன சரி, சூப்பராக எல்லா மக்களும் பார்க்கணும். எல்லா மக்களும் அந்த நீ கூட்டிகிட்டு போகிறதுல எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எல்லா மக்களும் வரணும். ஆனால் தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் பையு பேப்பரு அதை மட்டும் போட வேண்டான்னு சொல்லி வீடியோவில் அது முக்கியம் சொல்லு. ஆமாம், நீங்களும் சொல்லுங்க. நானும் அதான் சொல்றேன். யாருமே வாட்டர் கேன் கொண்டு வரோம்ல, செமந்து தண்ணி குடிக்க, அதை கீழே கொண்டு போறதுக்கு என்ன கேரி பையில கொண்டு வர நமக்கு உபயோகப்படுத்துறதுக்கு, அதை திரும்ப கொண்டு போய் கீழே போட்டான்னா எதுக்கு அதை அங்கனங்கன போட்டு போறாங்க? போடக்கூடாது. இனிமேல் பொதுமக்களே போடாதீங்க. கேரி பையு, பிளாஸ்டிக் பையு,
இந்த வாட்டர் கேனு எல்லாத்தையும் இனிமேல் போடாதீங்க. மழையெல்லாம் மழை வளத்தை நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க கொண்டாந்து போட்டு. அதை செய்யாதீங்க. புண்ணியம் நீங்க வர்றது புண்ணியத்தை தேடி. ஆனால் அதை நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா அது தவறு. அந்த தவறை நீங்க திரும்ப செய்யாதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அந்த சிவபெருமான் இருக்கிற இடத்துல குப்பையாக்காதீங்க. அது ஒன்று எல்லா மக்களையும் நான் வேண்டி கேட்குறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது என்ன சாப்பிட்டுக்க. ஏன் உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த குரங்கு இதுல மடியில கட்டி எடுத்துட்டு வரும்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. விக்டோரியா பாட்டியும் இந்த மல்லிகா அம்மாவும் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோம் நம்ம முருகேஸ்வரி அம்மாவை அப்படியே கூட்டிகிட்டு போவோம். முருகேஸ்வரி அம்மா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே மலை ஏறிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். குப்பையை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். சூப்பர். அந்த மூட்டை ஃபுல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஆமாம், ரொம்ப பேர் தொண்டு பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பர். இங்கே நிற்கிறோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இயற்கை அமைப்பை பாருங்கள். அந்த பாறைக்குள்ளே போகணும் போல இருக்கு. அம்மா கொஞ்சம் தூரம் தான், மெதுவாக போங்க. இந்த ரெண்டு பெரிய பாறைகளுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சில்லுன்னு இருக்கு இந்த இடம். இந்த ரெண்டு பெரிய பாறைகளை கடந்து வந்தோம்னா பாருங்கள், பாதை இப்படி போகுது. இப்படியே போய் அப்படியே மலையேறி அந்த அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம அந்த உச்சிக்கு போகணும். அந்த மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே போய் அப்படியே மேலே ஏறணும். இந்த ரெண்டு பெரிய பாறை இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முருகேஸ்வரி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் முடியலை. சரியா? அவங்க வந்து இங்கேயே போதும், நான் இங்கேருந்து சங்குநாதம் ஐயாவுக்கு வாய்ச்சாலே அவருக்கு கேட்டுரும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப நான் கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் வந்து அவங்களால வர முடியலை. அவங்கள இங்கேயே விட்டுட்டு, இது ரொம்ப சேஃபான இடம் தான். இந்த மலையில் வந்து மிருகங்கள், பயமுறுத்தக்கூடிய மிருகங்கள் எதுவுமே இல்லை. சரியா? அதனால் இங்கேயே பாருங்களேன். இது வந்து குழுன்னு இருக்குது. நல்லா ஒரு படுத்து கூட இருக்கலாம். அம்மாவை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஓடிட்டு வந்துடுவேன். அரை மணி நேரத்தில் போயிட்டு நம்ம இங்கே வந்துடுவோம். அம்மா இங்கே விட்டுட்டு போவோம். சரியா? நம்ம மகாலட்சுமி அம்மா. சரி, இந்த மலை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க சார். கஷ்டமாக தான். மாதிரி ஆளுங்களுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயர் ரொம்ப நல்லா இருக்காருங்க சார். சரிங்கம்மா. இறங்க கீழே. செம்மண் நல்லா வழுக்குது. இங்கே போகணும். நான் கூட ஈஸியான மலைன்னு நினச்சேன். அந்த ஆஞ்சநேயர் கோயில் வர உங்களுக்கு படி இருக்குது பாருங்கள், அது வர ஈஸி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். வியூ பாருங்கள். இப்போ அந்த பாறையிலேருந்து இப்படியே மலை ஏறி நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். இது ஃபுல்லாக சமாதானமாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து திருவள்ளுவர் சிலை தெரியுது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். தூரத்தில் தெரியுதா? நடுவில் பாருங்கள். எங்கே நிற்கிறோம் தெரியுதா? இப்போ நம்ம தென்கோடி மூலையில் நிற்கிறோம். அந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த பாறையில், தெரியுதா? நம்ம முருகேஸ்வரி அம்மா. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம். சரியா? இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இப்படியே போனால் பிள்ளைத்தடம் குகைன்னு இருக்குது. இங்கே தான் வந்து ஸ்ரீ நாராயண குரு மகான் இருக்கார்ல, அவர் ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து தவம் செஞ்ச குகை இருக்குது. நம்ம வந்து இப்படியே போனால் மேலே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மேலே போயிட்டு வந்து குகையை பார்ப்போம். பாருங்கள், இதான் மலைக்கோவில். மேலே ஆஞ்சநேயர் இருக்கார். உச்சிக்கு வந்தாச்சு. நம்ம உச்சிக்கு வந்தாச்சு பாருங்கள். மருந்துவால் மலையோட உச்சி. சரியா? மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க. இவர் தான் உச்சி ஆஞ்சநேயர் பாருங்கள். ரொம்ப காட்சி கொடுக்குறாரு. இவரை தேடி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம. கிட்டத்தட்ட ஒரு 800 அடி உயரத்தில் மருந்துவால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த மலையோட டாப் ஹில்லு. சரியா? இங்கேருந்து பார்த்தா அங்கே வந்து நம்ம திருவள்ளுவர், அதாவது திருவள்ளுவர் வந்து ஆஞ்சநேயர் பார்த்த மேனிக்கு தான் இருக்குது. அந்த மலையை பார்த்த மேனிக்கு தான் நிற்கிறார். சரியா? அப்படியே சுற்றினீங்கன்னா இது வந்து முக்கடல்கள் கூடும் இடம். சரியா? முக்கடல்கள் சங்கமிக்கும் இடம். இந்த பக்கத்து வந்து அரபிக்கடல், இங்கிட்டு வந்து வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். சரியா? இப்படியே இருக்குது. முக்கடல்களும் ஒன்று கூடுது.
இப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்பம். இங்கே இருந்து பார்த்தா நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மரங்களும் தென்னந்தோப்புங்களும் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலங்களும் சூப்பராக தெரியுது பாருங்கள். காற்று பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல கார்த்திகை மாதம் மகாதீபம் ஏற்றுற இடம் இது பாருங்கள். நம்ம வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னா இந்தியாவோட கடைசி மலையில் நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி பார்த்தா தொடங்குது. இங்கே அங்கேருந்து வடக்கில் இருந்து பார்த்தா இங்கே முடியுது. சரியா, நம்மளுக்கு நேரம் ஆஞ்சநேயர் இருக்கார். இப்போ அப்படியே ஏறி நம்ம இந்த பக்கத்து வந்துட்டோம் பாருங்கள். இந்த பக்கத்து வந்தால் ரொம்ப வியூ பாயிண்ட் தெரியுது. கொடி பறக்குதா? நீங்கள் இந்த மலைக்கு வந்தால் மட்டும்தான் கடலும் இந்த பெரிய மலை சிகரங்களும் ஒன்று சேர்ற இடத்த பார்க்க முடியும். சரியா, இங்கே பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் பைரவர் இருக்காரு. இங்கே பாருங்க, அந்த கொடிக்கு பின்னாடி தான் கோவில் இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம இறங்கி வந்து இன்னொரு ஒரு ஹில்லில் நிற்கிறோம். சரியா, இங்கேருந்து இன்னும் பக்கமாக தெரியுது பாருங்கள் மலை. இந்த மலையிலேருந்து சூப்பராக தருவார் பாருங்க, திருவள்ளுவர் சூப்பராக தருவார். ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அவர் திரும்ப தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்குவோம். சரியா, நல்லா காற்று நிற்க முடியல இந்த மலை உச்சியில், அப்படியே பயங்கரமாக தள்ளுது. இறங்கம்மா இறங்கம்மா, பார்த்து இறங்கம்மா. நம்ம மருந்துவால் மலை கிட்டத்தட்ட ஒரு 800 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய உச்சி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நம்ம திரும்ப வந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ கீழே இறங்கினா அந்த பிள்ளைத்தடம் குகை இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம அடிவாரத்துக்கு நேராக கீழே இறங்க போகிறோம். வாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நான் வந்து உச்சி ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து இப்போ இறங்க போகிறோம். டாட்டா, பாய் பாய். பிள்ளைத்தடம் கேவ் இப்படியே போகணும். ரொம்ப குறுகலான கேவ் தான். இங்கே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ நாராயண குரு, அப்புறம் அகஸ்தியர், அப்புறம் அத்ரி மகரிஷி, இந்த மாதிரி ரொம்ப சித்தர்களும் யோகிகளும் இங்கே தவம் பண்ணியிருக்காங்க. சரியா, ரொம்ப குறுகலாக இருக்குது, பார்த்து போகணும். பேக்கை வச்சுக்கிட்டு போக முடியாது, பேக்கை வச்சு கீழே வச்சுக்கிட்டு. ரொம்ப குறுகலாக இருக்கு பாருங்க. ரெண்டு குகைகள் இருக்கு மக்களே, ரெண்டு குகைகள் இருக்கு. சரியா, இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு குகை. தெரியுதா இந்த குகை உங்களுக்கு? அருமையான குகை. மொத்தம் வந்து இங்க ரெண்டு குகை இருக்கு. ஒன்று வந்து அகஸ்தியர் தியானம் பண்ண குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நாராயணபுரம் இருக்காரு பாருங்க, அவர் தியானம் பண்ண குகை. இப்போ நம்ம ஒரு குகைக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்னொரு குகை அங்கே இருக்கு போவோம். இப்படிதான் வரணுமா? பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. இங்கிட்ட இறங்கலாமா? சரி சரி சரி, பார்த்து வாங்க, பார்த்து பார்த்து போங்க, பார்த்து போங்க. மேல ஆனா தலையில அடிச்சுக்கிறாதீங்க. சிமெண்ட்ல பூசிருக்காங்க பாருங்க, இந்த பாறையிலே படிக்கட்டு மாதிரி. இது ஒரு குகை. சரியா, இது பாருங்களேன், இது வந்து பாறை. சரியா, இதுவும் பாறை தான், ஆனால் வந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது ஒரு குகை பாறை. இந்த ரெண்டு குகையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் தியானம் பண்ண தவம் செஞ்ச ஒரு குகை. சரியா, இங்கே பாருங்களேன், தண்ணி சொட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குகையிலலாம் யார் யார் தவம் செஞ்சாங்களோ தெரில. குகைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பாறையில் அகத்தியரோட உருவத்தை அப்படியே வெட்டியிருக்காங்க. தெரியுதா? அகத்தியரும் இங்கே முருகரும் இருக்கார் பாருங்க. அப்போ வந்து இது வந்து அகத்தியர் குகை. சரியா,
பேர்லாம் போடலை, இது அகத்தியர் குகையானு. இது அகத்தியர் குகையாக இருக்கும். அது வந்து ஸ்ரீ நாராயண குரு இருக்கார் பாருங்க, அவர் தவம் செஞ்சதாக இருக்கும். வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் குகையில் தான் உட்காந்துருக்கும். சரியா, இங்கே பாருங்க வியூவை. ஒரு பெரிய பாறை மக்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய பாறை. ஊட்டி தெரியும். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அரபிக்கடல் தெரியும். இப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தா கூட போறீங்க. ஸ்ரீ நாராயண குரு இருக்கார் பாருங்க, அவர் அந்த மகான் தவம் செஞ்ச குகை. இங்கே ரொம்ப காலம் இருந்து அவருக்கு வந்து முருகன் வந்து சின்ன வயசு ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. இங்கேருந்து தான் அவர் வந்து முக்தி அடைஞ்சிருக்காரு. இங்கேருந்து தண்ணி வடிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது தெரியுதா? எல்லாமே தண்ணி சுரக்குது மக்களே. மேலே வந்து தண்ணி சொட்டுது தெரியுதா? இங்கே வர்ற மக்கள் இங்கே பாயெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன துளை இருக்குது, காற்று வருது நல்லா. மருந்துவாள் மலை வந்தீங்கன்னா உச்சியில் ஆஞ்சநேயர் இருப்பார், அவருக்கு கீழேயே பிள்ளைத்தடம் குகை அப்படின்னு இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா 2 குகை இருக்குது. ரெண்டு வழி இருக்குது. வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க, ஏன்னா கீழே பாருங்களேன், கீழே போயிட்டீங்கன்னா ரொம்ப பெருசாக அடிபட்டு தெரியுதா? அதான் உச்சி ஆஞ்சநேயர் கோவில், அங்கேருந்து கீழே இருக்குது. இப்படி வந்துருக்கலாம்லம்மா கீழே, கீழே இறங்கிட்டு இறங்கலாம்ல. பிடிக்கிறாங்க. பார்த்தாமா அப்படியே சுற்றி இந்த கீழே உள்ள வழியில் அப்படியே வாங்க. எல்லாரும் அந்த வழியிலே வாங்க. தலை கீழே உள்ள வழியிலே வாங்க. வேணாம் கீழே உள்ள வழியில் வாங்க. பாருங்க மக்கள், இந்த 2 பாறைகளுக்கு இடையில கொஞ்சம் நல்லா சறுக்கக்கூடிய கேப் இருக்குது. அதனால் நான் வந்து இப்படி வர்றதான் நல்லது. இந்த 2 பாறைக்கு நடுவில் கேப்பு, இதில் தடுமாறுனா கீழே விழுந்துடும். ஆஞ்சநேயர் கோவில் மேலே பிள்ளைத்தடம் குகை கீழேன்னு போட்டிருக்காங்க. பிள்ளைத்தடம் கீழே போகணும். மலை இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அடிவாரம் போயிடுவோம். போய் வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் இருக்கும். முருகேஸ்வரி அம்மாவும் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. குடிக்காம இருக்காங்கல்ல. மருந்துவாள் மலையிலிருந்து கீழே இறங்கி மருந்துவாள் மலையோட அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பயணம் பண்ணி பாதி மலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே மலையேற்றம் செஞ்சு காட்டோட மறைவான பகுதியில் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன அருவி விழுந்து சுனையாக நிரம்புகிற இடத்துல உள்ள சித்தர்கள் வழிபட்ட சிவனையும் குழந்தை ரூபத்தில் சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த முருகனையும் தரிசனம் செஞ்சோம். மலைக்கு போகிற வழி ரொம்ப கடுமையாக, வழி எப்போ வேணாலும் மறந்துடக்கூடிய அபாயம் இருக்கிறதால போகிறதையும் வர்றதையும் காட்ட முடியலை. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம். மக்களே, நம்ம சூப்பராக மருந்துவாள் மலையேறிட்டு இறங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடிகளையும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைல் நம்பரும் இருக்குது, ஏதாவது டவுட்னா கேட்டுக்கரலாம். ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோ. ஜெய் ஜெய், யாருக்கும் தெம்பு இல்லை.